நிறைய பேருக்கு ரசம் கூட ஈஸியாக வச்சுருவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறது பெரும் பாடாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா குக்கரில் சாதம் வடிச்சேன்னா ரொம்ப குழ குழன்னு ஆயிடுற மாதிரி இருக்கும். அது எப்படி வந்து குழ குழன்னு ஆகாமல் எப்படி வந்து பொல பொலன்னு இருக்கிற மாதிரி வடித்த சாதம் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த ஒரு அழாக்கில் அளவுள்ள அரிசி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதே அழாக்கில் 2 அளவுள்ள தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு அளவுள்ள ஒரு டம்ளரு, அந்த டம்ளரில் இப்போ நான் வந்து 3 அழகு அரிசி போட்டிருந்தேன். இப்போ இதில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இவ்வளோதாங்க மெஷர்மெண்ட்டு. இதை 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, குக்கரில் சாதம் வடிக்கும்போது ஸ்டீம் அரிசி வடிங்க. புழுங்கல் அரிசிலாம் வடித்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே அந்த குழகுழப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் குக்கரில் வடிக்கும்போது பொல பொலன்னு சாதம் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். தேங்க்யூ.